ஹலோ நண்பா, நான் உங்கள் கெட்டிக்காரன். வீட்டிலேயே சிம்பிளாக என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச பொங்கல் கொஞ்சம் மீந்துருச்சு. அதை வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். பொங்கலை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணி எடுத்து தனியாக சைடில் வச்சுருங்க. இதை செய்கிறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்ச மாவில் காரத்துக்காக கொஞ்சமாக பச்சை மிளகா, ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை அப்படியே சைடில் வச்சுருங்க. இப்போது இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எடுத்து பேட்டரில் டிப் பண்ணி ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த போண்டாவை உங்கள் வீட்டில் பொங்கலே வேணான்னு சொல்கிற பர்சனுக்கு இதை கொடுத்து பாருங்கள். ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.